தமிழ்நாட்டில் இன்று பெரிய அளவில் அரசியல் நடத்தும் கட்சிகள் பல இருக்கின்றன. ஆனா அந்த கட்சிகளை ஆரம்பித்தது யார்? எந்த வருடத்தில் தொடங்கப்பட்டது தெரியுமா? இந்த வீடியோவில் தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகள், அதை தொடங்கியவர் மற்றும் தொடங்கிய ஆண்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. திராவிடர் கழகம் கட்சியை 1944ஆம் ஆண்டு பெரியார் தொடங்கினார். திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியை 1949ஆம் ஆண்டு அண்ணாதுரை தொடங்கினார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியை எம்ஜிஆர் அவர்கள் 1972ஆம் ஆண்டு தொடங்கினார். புரட்சி பாரதம் கட்சியை 1978ஆம் ஆண்டு பூவை மூர்த்தியார் தொடங்கினார். பாரத ஜனதா கட்சியை 1980ஆம் ஆண்டு வாஜ்பாய் மற்றும் அத்வானி தொடங்கினார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை 1982ஆம் ஆண்டு திருமாவளவன் தொடங்கினார். எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியை 1989ஆம் ஆண்டு பாக்யராஜ் தொடங்கினார். பாட்டாளி மக்கள் கட்சியை 1989ஆம் ஆண்டு ராமதாஸ் தொடங்கினார். தமிழக முன்னேற்ற முன்னணி கட்சியை சிவாஜி கணேசன் 1988ஆம் ஆண்டு தொடங்கினார். தாயக மறுமலர்ச்சி கழகம் கட்சியை 1991ஆம் ஆண்டு டி. ராஜேந்தர் தொடங்கினார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் 1994ஆம் ஆண்டு வைகோ தொடங்கினார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை 1996ஆம் ஆண்டு ஜி.கே. மொமூப்பனார் தொடங்கினார். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியை 2000ஆம் ஆண்டு ஜான் பாண்டியன் தொடங்கினார். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கட்சியை 2005ஆம் ஆண்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தொடங்கினார். அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை 2007ஆம் ஆண்டு சரத்குமார் தொடங்கினார். இந்திய ஜனநாயக கட்சியை 2010ஆம் ஆண்டு டி.ஆர். பாரிவேந்தர் தொடங்கினார். நாம் தமிழர் இயக்கத்தை 1958ஆம் ஆண்டு சி.பா. ஆதித்தனார் தொடங்கினார். 2010ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சி என்ற பெயரில் மறு உருவாக்கம் செய்து கட்சியை தொடர்ந்தார் சீமான். தமிழக வாழ்வுரிமை கட்சியை 2012ஆம் ஆண்டு வேல்முருகன் தொடங்கினார். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை 2013ஆம் ஆண்டு ஈஸ்வரன் அவர்கள் தொடங்கினார். முக்குலத்தோர் புலிப்படை கட்சியை 2016ஆம் ஆண்டு கருணாஸ் தொடங்கினார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியை 2018ஆம் ஆண்டு டி.டி.வி. தினகரன் தொடங்கினார். மக்கள் நீதி மய்யம் கட்சியை 2018ஆம் ஆண்டு கமல்ஹாசன் தொடங்கினார். மனித உரிமை காக்கும் கட்சியை 2018ஆம் ஆண்டு கார்த்திக் தொடங்கினார். இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியை 2021ஆம் ஆண்டு மன்சூர் அலிகான் தொடங்கினார். தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை 2024ஆம் ஆண்டு தளபதி விஜய் தொடங்கினார்.